ஏஆர் பைக் டெக்னீஷியன் தமிழ். ஒரு சின்ன பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து செயின் பாக்கெட் மாற்றுவாங்க. மாற்றி ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ்லேயே வந்து செயினில் டக்குன்னு சவுண்ட் வர ஆரம்பிச்சிடும். என்ன தான் அட்ஜஸ்ட் பண்ணாலுமே. ஆனால் இப்போ தான் மாற்றிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வர லேட்டஸ்ட் எல்லா வண்டியிலையுமே வந்து செயின்ஸ் பாக்கெட்டில் லிங்க் லாக்குக்கு பதிலாக வந்து ரிவீட் லாக் தான் தராங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரிவீட் லாக்கில் 4 ஓரிங் வரும் எப்போவுமே லிங்க் லாக்கில் வர மாதிரியே. இந்த ரிவீட் லாக்கில் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த 4 ஓரிங் போகிறாங்களான்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. 4க்கு பதிலாக 2 தான் போடுறாங்க. அது என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, லிங்க் லாக் பண்ணும்போது ரிவீட் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக 2 மட்டும் போட்டுட்றாங்க. அப்படி போடாதீங்க. அப்படி போட்டிங்கன்னா என்ன ஒன்று பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு 1500 கிலோமீட்டர்ஸ்லேயே செயினில் வந்து டக்குன்னு நாய்ஸ் வர ஆரம்பிச்சிடும். நீங்கள் என்ன தான் செயின் டைட் பண்ணாலுமே அதில் ப்ளே வர்றதுனால. அதுவும் இல்லாமல் வந்து ரிவீட் லாக் பண்ணும்போது ப்ராப்பரான டூல் வச்சுட்டு பண்ணுங்கள். அதுக்குன்னு ஒரு டூலை வச்சுட்டு நீங்கள் தட்டி பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டைமில் ஒரு வண்டியில் பார்த்தேன். இப்போ தான் செயின் பாக்கெட் மாற்றிருக்காங்க. 1 மாதம் தான் ஆகுது. ரிவீட் வந்து மேலேருந்து எகிரிட்டு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரைட்டாக போய்ட்டு இன்ஜின் கேஸில் அடித்து டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு சின்ன பதிவு, ப்ராப்பரான டூல் வச்சுட்டு பண்ணுங்கள். இது வந்து தெரிஞ்சவங்களுக்கு இல்லை, தெரியாதவங்களுக்கு மட்டுமே. நன்றி.